10வது மாதம் ஆமா பலன்கானு வேலை ஏழை அந்த சீலையால் நாகமங்கை நாகக்கண்ணி ஈசனுடைய அருளாலே என்ன செய்தாலையா என்னையா அந்த சிவபெருமாள் அருளாலே எட்டு முட்டை அருளாலே எட்டு முட்டை பகவானுடைய அருளாலே எட்டு முட்டையை பகவானுடைய அருளாலே எட்டு முட்டையே நல்ல முட்டையை நாள 41 நாளாச்சு 41 நாளையில காரணங்கள் நடந்ததையா சீலையால் நாகமங்கையே நல்ல முட்டையை நல்ல முட்டையை அட காத்து கொண்டு வருவார் மட்டும் அழகாத்து இருக்கிறார். என்ன ஆகிறது? 41 நாள் ஆகிறது. ஒரு மண்டலம் பூர்த்தி ஆகும். ஒரு மண்டலம் ஆயிட்டு பார்த்தார் ஆண்டவரான சிவபெருமான். சிவபெருமான் என்ன நாம சொல்லுக்கிறாங்க என்னங்க அரவங்களுக்கு தலைவியாக விளங்கிய நாகக்கண்ணி பெண்ணானவள். ஆமா இட்ட நல்ல முட்டை அடை காத்து வராளே 41 நாள்ல இருக்கு. அதனால் அவளுக்கு நம்மளுடைய கலை வந்து தெரிய வேண்டும் இல்லையா? தெரிய வேண்டும். அருள் தெரியணும் இல்லையா? தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் பார்வதா தேவியானவளை அழைத்தான். பார்வதி எம்மங்க வாம்மா. ஏமாயா பார்வதி, நான் சொன்ன சொல்லுக்காக வேண்டி நாகக்கன்னியானவள் அடை காத்து வருகிறா. அதனால் முன்னொரு நாளையிலே உனக்கு சாபம் இட்டம் இல்லையா? 3 சாபம் விட்டேன். சித்தரும்பு வைத்து பரிசோதனை பண்ணிய காரணத்தினாலே ஆண்டவனை பரிசோதனை செய்த காரணம். முதலாவது சாபம் ஊர்த்திதில்லை வேணும் ஊராடுங்களம். சரி, அந்த தேவசுடுமையான காட்டிலே சுடலையாடுகின்ற பேச்சியா நீ பிறக்கணும்னு சாபம் விட்டேன். சரிதான், அது முடிந்ததாகி விட்டது. முடிந்துட்டேன். ஆனால் 2வது சாபம் விட்டு என்ன தாரகாபுரி வனத்தில் தச்சனுக்கு பிள்ளையாக அழகு பார்வதியாக நீ பிறக்க வேண்டும் என்று தார்ச்சாயினி அதுவும் முடிந்ததாகி விட்டது. முடிந்துட்டு ஆனால் 3வது பிறவியாக எங்கே காளிய குருமுகனை அடக்குவதற்கு அட்டையிட்டு காளியாக காளி அட்ட காளி 8 பேரா நீ பிறக்கணும் நீ சாமட்டான் இல்லையா? காளி மாறா பிறக்கணும் சொன்னேன். அதுக்கு இன்னைக்குதான் வருது வேணே. கரெக்டா வந்துட்டு பாத்தியா? கரெக்டா வந்திருக்கான். வந்துட்டு இன்னைக்கு என்ன பூசா? காளி பூசலாமா? அதான் காளி பிறக்க போறான். அதனால் காளி பிறக்கணும். ஆமா, அதனால் நீ போய் பிறையடி என்பதாக சொல்ல பார்வதியிடம். அப்படியே நல்லதென்றால் அம்பிகை சரி களை மாறினாள், உருமாறினாள். கண்ணன் தங்கை வர்றா. எங்கே வருகிறா? இந்த நாகக்கண்ணி காத்திருக்கிறாள் இல்லையா? முட்டை கண்ணை பாரு, பாம்பு கண்ணு மாதிரி தானே இருக்கு. அதனால் அந்த 8 நல்ல முட்டையிலே பார்வதி திருக்கரை வந்து பாய்கின்ற வேளை ஆதித்தன் உதித்தலாயிட்டதையா. அரண செந்தி உதய நேரம் என்ன நடக்கிறதையா? என்ன நடக்கிறது? பார்வதி திருக்கரை வந்து பாயுதை உதயோ கண்ணி காத்துரு இருந்த பார்வதி திருக்களை வந்து வாய்ந்த போது அஞ்சு பயந்தா அஞ்சு பயந்து ஓடுதையோ
சமயத்திலே உதிக்கும் வேலையே சூரிய வெப்பம் படுகிறது படுகின்ற வேலை அந்த படுகிற வேலை என்ன நடக்கிறது ஐயா என்ன நடக்கிறது நாகமும் நாகமும் அப்படி அஞ்சு பயந்து ஓடுகிற வேலை அந்த முள்ளு ரெண்டா வெடிக்குதையா வெடிக்குதையா ஐயா வெடிக்குதையா வெடிக்குதையா அடி முட்டை ரெண்டா வெடிக்குதையா ஈசனோட அருளாரே வெடிக்கும் போது வெடிக்கும் போது வெடிக்கும் வேலையே அடி முட்டை ரெண்டா வெடிக்கும் வேலையே பொண்ணு வந்து திறக்க போறா அவளுக்கு வீரப்பெல்லாம் சடையா முகமா சடையா சடையா வெற்றி கொண்டதொரு திருமுகங்களா வீரபல்ல விரிசடையா வீரபல்ல விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அவளுக்கு நாலு கையா நரசிம்மத்தினுடைய உருவங்கள் குண்டலமங்குழல்காவா அழகா ஏறிட்ட பார்வை இன்னும் சடையல அழகா 1008 சடமுடியா அவள் துரைத்து அவளுக்கு நாலு கையா நாலு கையா நரசிம்மத்தினுடைய உருவங்கள் நரசிம்மத்தினுடைய உருவங்கள் குண்டலம் விளங்காது உவாசவா வெளியழகு வெளியழகு ஏறிட்ட பார்வைகள் என்ன உன்னா சடை அழகு என்னே முடியல அம்மை பிறந்து வர்றா மாகாளி பிறந்து வருகிறாள் இல்லையா ஆமா ஆமா 4 கை 4 காலு நரசிம்ம மாதிரி இருக்கு ஆமா சிங்கத்தோட அகரமா இருக்கிற அதனால் பார்த்தார்கள் என்ன நாகக்கண்ணியும் பெண்ணால் நாகராஜனும் பார்த்தார்கள் என்ன செய்கிறான் நம்மளுக்கு பிள்ளையா பிறந்தா நம்மளை மாதிரி தானே இருக்கணும் பாம்புக்கு பிறந்தா பாம்பு மாதிரி தான் இருக்கணும் இது மனிதன் ரூபம் இல்லாம மனுஷன் மாதிரி விலங்கு இல்லாமல் ஆமா நம்மளை போல இல்லாமல் ஒரு நரசிம்மமா பிறந்திருக்காளே பிள்ளை பார்க்கும் போதே அகௌரவமெல்லாம் இருக்கு ஒரு கோர பல்லு விரிசட வேற சைஸ்ல எல்லாம் இருக்கு வேற சைஸ் எல்லாம் இருக்கு அதனால் இந்த பிள்ளையை பார்த்தால் ஒரு அகோர ரூபமா இருக்கு எங்க உள்ள பிள்ளைன்னு தெரியல அதனால் இந்த பிள்ளையை நாமல் வைத்து விளக்க முடியாது நம்மள தின்னுபடும் என்று ஆணாகமும் பெண்ணாகமும் அஞ்சு பயந்து போடுகிற வேலை அன்று பிறந்த காளிமார்கள் 8 பேரும் பறக்க முழிக்கிறா பறக்க முழித்து கொண்டிருக்கிற வேளை பரமேசனை நினைத்தார்கள் ஆண்டவன் சிவபெருமானை நினைக்கிறான் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நினைத்தார்கள் என்ன ஆகா நாங்கள் 12 வருட காலம் அருந்தவசி இருந்து ஆண்டவனுடைய அருளால் இப்படிப்பட்ட பிள்ளைதான் பிறக்கணுமா சுவாமி எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை தரப்படாது பாத்தீங்களா கைய பாருங்க பல்ல பாருங்க கை உள்ள நகமா இருக்கு ஆமா பல்லு அங்க வீரப்பல்லு விரிசட அதனால் இந்த பிள்ளையை தான் எங்கள் தரணும் ஆண்டவா இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம் என்று ஆண்டவனை நினைத்து பார்க்கிற வேலை ஆண்டவன் வர்றான் காற்றவானா எம்மா நாகக்கண்ணி எம்மா ஏ பெண்ணே நீ ஒன்று கஞ்சாதம்மா கவலைப்படாதம்மா இந்த அட்டை 8 மாகாளியை பெற்ற பெருமை உனக்கு என்னைக்கும் உண்டு நாகராஜன் உனக்கு பெருமை உண்டு
கவலைப்படாத. இந்த 8 பிள்ளைகளும் உலகால பிறந்தவர்கள், சும்மா சாதாரண பிள்ளை, நாடால பிறந்தவர்கள், வையகம் துதிக்க உதித்தவர்கள். அதனால நீ ஒன்றுக்கு அஞ்சாத. ஆமா, கவலைப்படாத என்று சொல்லுகிற வேளை அந்த 8 பெண் பிள்ளைக்கும் ஐயா நீங்கள் தான் பேர் நாமம் சுட, நீங்க தான் படைச்சீங்க, நீங்களே பேர் நாமம் கொடுத்துருங்க என்று இந்த நாகக்கண்ணிப்பனால் அவளும் நகராஜனும் சொல்லுகிற வேளை வேலை வேலை அப்படியே நல்லதென்று வீராமங்குடன் தான் எப்படி எப்படி கொடுக்கிறார். முதலாவது பிறந்தது இல்லையா பெண் பிள்ளை. எல்லாம் பெண் பிள்ளையா தான் கிடக்கு கேட்டோம். ஆமா, எல்லாம் காலக்குள்ள கைக்குள்ள கிடக்கு. ஆமா, ஆனால் அந்த பெண் பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்தார்? எப்படி எப்படி அடு முதலாவது பிறந்த வேளை பிறந்தவள் தான் பிறந்தவள் தான் பிறந்தவள் தான் முதலவது பிறந்தவள் தான் பிறந்தவள் தான் முத்தாரமா உந்தன் பேரு பிறந்தவளே பிறந்தவளே வீரகாளி உம்பை இரண்டாவது பிறந்தவள் தான் வீரகாளி உந்தல் பேரே பிறந்தவளே ஹரி மும்பையேறு பெயரா ஏழாவது பிறந்தவளே சந்தவாரி மும்பையேறு பெயரா எட்டாவது பிறந்தவளே எட்டாவது பிறந்தவளே கனகதுர்கை மும்பையேறு எட்டாவது பிறந்தவளே முதல் பிள்ளை முத்தாரம்மா ஒம்பையர், இரண்டாவது பிறந்தவள் வீரமாகாளி வீரமகாகாளி, மூணாவது 3 யுகத்தோடு முகத்தோடு பிறந்ததினாள் அவளுக்கு முப்படாரி ஒம்பை முப்படாரி. நாலாவது பிறந்தவள் யாரு? நல்ல முத்து மாரியம்மா நல்ல முத்தா. ஐந்தாவது பிறந்தவள் அனல் மாரி மாரி. ஆறாவது பிறந்தவள் காந்தாரி காந்தாரி. ஏழாவது பிறந்தவள் சந்தனமாரி சந்தனமாரி அம்மா. எட்டாவது பிறந்தவள் இந்த கனகதுர்க்கை. கரெக்டான பேர் சந்தனமாரி. இப்படி 8 பிள்ளைகள் பிறந்தாள் இல்லையா? 8 பேர் பெற்ற பிள்ளைகள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் நாமம் கொடுத்த வேலை ஆண்டவன் சொன்னா என்ன என்ன சொல்கிறான்? எம்மா மகாளியே, அம்மா, காளிமார்களே, முத்தாரு, ஏமா முத்தாரம்மா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை தெரியுமா? எங்க சாப்பிட்டு தூங்கி உங்களை படைத்ததனுடைய விவரங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய புகழ் தெரிய வேண்டும். அதனால் உங்களுடைய பேர் நாமம் புகழும் என்னவென்று சொன்னால் என்ன செய்யணும்? உங்களுடைய படைத்த விவரம் என்னவென்றால் எதுக்கு சுவாமி? நாட்டிலே விளமுருந்திய நாடு என்று ஒரு மச்சரி சிவனம். மச்சரி சிவனமா? அங்கே ஆண்டு வந்தான் வரமுனி என்று ஒரு ரிஷி. முனிவன். அவன் என்னை நோக்கி தவம் இருந்து 12 வருட காலம் அருந்தவசானது இருந்து ஒரு அழியா வரம் பெற்றானம்மா. சாகா வரம் பெற்றிருக்கிறான். அது எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்படி? ஆனால் அழிவில்லை, ஆயுதத்தால் அழிவில்லை. சரி. மண் மரம் செடி கொடிகள் பஞ்சபூதத்தால் அழிவில்லை. பஞ்சபூதத்தாலே அழிவு கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் வாங்க மறந்து விட்டான். என்ன வாங்க மறந்துட்டான்? பெண்ணால் அழிவில்லை என்கிற ஒரு வரத்தை மட்டும் அவன் மறந்தான். பெண்ணை கேவலமா நினைச்சிட்டான். அப்படி ஒரு வரத்தை வாங்கினான் அந்த நம்ம சூரன் அல்லவா? அவன் ஒரு ரிஷி இல்லையா? ரிஷி. அதனால் தவம் இருந்ததினால் அவனுக்கு அழியாவரம் கொடுத்ததினாலே கொடுத்ததினாலே அவன் தேவர்களை எல்லாம் எடுக்கம் செய்து வர்றான். ஆமா, அல்லல் படுத்திட்டு வர்றான்.
தேவர்கள் எல்லாத்தையும் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். ஆமா மது கொடங்க. அதனால் அந்த சண்டால மகுடாசூரனை என்ன செய்யணும்? நீ சங்கரித்து வரமடி. சம்காரம் செய்ய வேண்டும். ஆனால் நீ சங்கரித்து வந்தையானால் உனக்கு என்ன வர வேண்டாம் உனக்கு தருவேன். நீ என்ன கேளு தரேன்.